வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு மாசி சம்பல், அதாவது நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஒரு வித்தியாசமாக செய்திருக்கிறேன். இது ஒரு வித்தியாசமாக சிம்பிளாக குயிக்காக நான் செய்ய போகிறேன். தேங்காய் கலந்து அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். இப்போ மாசி இப்படி இருக்கும். நான் இப்போ சின்ன துண்டில் அதாவது முடிஞ்சிட்டு நான் வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கிட்டு வரோம் ஊரில் இருந்து. அது இப்போ இது லாஸ்ட் பீஸ், அதனால் இதை செய்து காமிக்கணும்னு இருக்கிறேன். இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க, இது போதும். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய், அரை முடி தேங்காய், ஏன்னா கொஞ்சம் நம்ம நபர்கள் அதிகமாக இருந்தால் அப்படி தேங்காய் கலந்துக்கிறது நல்லது. கொஞ்சோண்டு சீனி, பிஞ்ச் சீனி, கருவேப்பிலை, இந்த மாதிரி பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 3 மிளகாய், புளி கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. புளி இல்லை அப்படின்னா லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. 4-5 ட்ரை சில்லிஸ், அதாவது மிளவத்தல், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நைஃப்ட்டு நீங்கள் பீஸ் பண்ணி முடிஞ்சால் எடுத்துக்கிடலாம். இப்படி நைஃப்ட்டு இப்படி வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உரல்ட்டு இதை பீசஸாக தட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சரில் போட்டு அரைச்சி காமிக்கிறேன் நான். இப்போ நான் இதில் தட்டி எடுத்துக்கிடுறேன். இப்போ நான் அதை தட்டி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை வதக்க வச்சுருவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் கடுகு போட போகிறதில்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடுகெல்லாம் சேர்த்துக்கிடலாம். கடுகு சீரகெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ இது வதங்கிக்கிடும். ரொம்ப வதக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த நல்ல ஒரு வாசனை போட்டும். நல்லா வதக்கிட்டோம். இந்த மாதிரி பீஸாக நீங்கள் நச்சு எடுத்துக்கோங்க. இப்படி உரல்ல இதே அதிகம்தான், இதில் பாதி கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு அது வாசனை இருந்தாலே போதும். இதை போட்டுக்கோங்க மிக்சரில். இது ரொம்ப அரைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு நம்ம தட்டி எடுக்கணும். அதுக்காக ரொம்ப பீசஸ். உப்பு போட்டுக்கோங்க, நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, அப்புறம் இந்த புளியை இதோட போட்டுக்கோங்க. லெமன்னா லெமனை போட்டுருங்க. வத்தல் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அந்த மாதிரி வத்தல். இப்போ இதை தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிடணும் அரைச்சி. அதாவது கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி சம்பல் மாதிரி பீசஸ் இருக்கிற மாதிரி. இப்போ வெங்காயம் வதங்கிட்டான்னு பார்ப்போம். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன், மிளகாய் கீரி போட்டிருக்கிறேன், காரம் இல்லாத மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். இப்போது இது இந்த மாதிரி வதங்கினா போதும். ஏன்னா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது பச்சை வாசனை போய் நல்ல ஒரு கிளாஸியாக இருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை கலந்துட வேண்டியது. தக்காளி இதில் சேர்க்கக்கூடாது. நான் இன்னொன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்துட்டுக்காங்க. இப்போ நல்லா கலந்துக்கோங்க. 1 நிமிஷம், ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை, 1 நிமிஷம் இருந்தால் போதும். அப்புறம் தக்காளி உங்களுக்கு வேணும்னா கலந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு நம்ம புளி சேர்த்துக்கணும், கொஞ்சோண்டு சீனி. உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. இன்னொன்று நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நல்ல, என்னுடைய சில்லிஸில் காரம் அதிகமாக கிடையாது, நீங்கள் நல்லா காரம் போட்டுக்கிடலாம். அது நல்லா சுள்ளுன்னு. தேங்காவும் கொஞ்சம் குறைய கூட தேவைன்னா சேர்த்துக்கிடலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை சர்வ் பண்ணிடுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரைஸ் கூட தக்காளி போட்டிங்கன்னா சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு அதிக நபர் இருந்தால் நம்ம இந்த மாதிரி எல்லாம் கலந்து இது பண்ணிக்கிடலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.